லக்ஷ்மணா, சீதா எங்கு சென்றனர்? தமையனே, வாருங்கள். சற்று இங்கு காத்திருங்கள். என்னை மன்னித்தருளுங்கள் தமையனே. தாம் இங்கு காத்திருக்க வேண்டும் என்பது அண்ணியாரின் உத்தரவு. ஆனால் சீதை எங்கே? அவள் ஆற்றுவது என்ன? அதை பற்றி நானும் அறியேன். ஆனால் அவர்கள் ஆற்றும் பணி தமக்கானது என்றறிவேன். லக்ஷ்மணா, நான் ஒரு யோசனை கூறுகிறேன். நாம் இருவரும் சற்று மறைந்திருந்து சீதையாற்றும் பணியை கவனிக்கலாம். இல்லை தமையனே, இவ்வாறு நான் அண்ணியாரின் உத்தரவை மீறுவேன். இயலாது. ஆம், அதுவும் உண்மையே. ரகுநந்தரே. சீதா, நீ ஆற்றும் பணி என்ன? என்னை காக்க உத்தரவிட்டது ஏன்? தமது இரு விழிகளை அடைத்துக் கொண்டு என்னுடன் வாருங்கள். சீதா, எனது இரு விழியும் அடைத்துக் கொண்டால் நான் எவ்வாறு வருவேன்? இரு விழிகளை அடைக்கத்தான் வேண்டும். ஏன் இந்த பரிகாசம்? விழிகளை அடைப்பாயாக. ஓ, உத்தரவு தமையனே. சீதா, விழிகளை அடைத்துக் கொண்டேன். இப்போது என்னுடன் வாருங்கள். வா லக்ஷ்மணா. ஹனுமான், தமையன் என் நிலையை ஏற்க மாட்டார் என்று அறிவேன். மாவீரம் மிக்க அவர் பிடிவாத குணமும் கொண்டவராவார் மித்திரா. கோபம் கொண்டு விவேகத்தை இழக்க வல்லவர். மித்திரா, நீ கவலை கொள்ள வேண்டாம். அவர் உன் நிலையை உணர விரைவில் ஓர் நல்மார்க்கத்தை கண்டறிவேன். உண்மையில் நான் என்னை எண்ணி கவலை கொள்ளவில்லை. கவலை ரூமாவை பற்றியது. சுக்ரீவனுக்கு இன்னல் நேர்ந்தாலும் ரூமா இன்னல் வயப்படலாகாது. ஹனுமான், நீ ரூமாவை அவ்விடம் கண்டாயா? மித்திரா, அவர்களையும் அங்கு கண்டேன். நலமாக இருக்கிறாளா? அவர்களுடன் உரையாட இயலவில்லை. அவர்கள் உன்னை எண்ணி வேதனை கொண்டதாய் அறிந்தேன். மித்திரா, ரூமா கிஷ்கந்தையில் வசிப்பது நன்றன்று. என் மீது கோபம் கொண்ட தமையன் அவளுக்கு ஏதேனும் இன்னல்கள் விளைவிக்கலாம். நான் தப்பி பிழைத்ததற்காக அவர் ரூமாவையும் தண்டிக்கலாம். ஹனுமான், உபாயம் ஒன்று கூறு. அவளை அந்நரகத்திலிருந்து காப்பாற்று. அவளின்றி சுக்ரீவனுக்கு வாழ்வில்லை. கவலை களைவாயாக. நான் இருக்கும் வரை ரூமாவிற்கு சங்கடம் நேராது. அவர்களை நான் இங்கு அழைத்து வருகிறேன்.